சோகமாக ஆரம்பிக்கிற ஒரு புஸ்தகம். எல்லாரும் மரிச்சு போயிடுவாங்க, எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, அவன் இறந்தான் 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 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா முடியும் போது அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி ஒரு குழந்தை பிறப்பதோடு கூட இந்த கதை முடிகிறது. அதாவது மரணத்தில் ஆரம்பிக்கிற ஒரு கதை ஜனனத்தில் முடிகிறது, தோல்வியில் ஆரம்பிக்கிற ஒரு கதை வெற்றியில் முடிகிறது. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற நற்செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கை தோல்விகரமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. தேவன் எப்பொழுதும் தோல்வியில் முடிக்கிறவர் அல்ல. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். God will always end in the positive note. அவர் ஒருபொழுதும் பாதகத்தில் முடிக்கிறவர் அல்ல, அவர் சாதகத்தில் முடிக்கிறார் என்கிற செய்தியை தான் ரூத் புஸ்தகம் சொல்லுகிறது. 10 வருடங்கள் இவர்கள் பெத்லெகேமை விட்டு புறப்பட்டு போய் மோவாப் தேசத்துக்கு போய் 10 வருடங்கள் ஆகிவிடுகிறது. இப்பொழுது அவர்கள் அங்கிருந்து மறுபடியும் பெத்லெகேமுக்கு வரப்போகிறார்கள். இங்குதான் நாம் நம்முடைய செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். தோல்வியில் இருந்து நீங்கள் எழும்புவது எப்படி, ஒன்றுமில்லாமல் இருந்து ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் எப்படி கடந்து செல்ல முடியும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நகோமியினுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு வந்து விட்டது. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட இந்த வாழ்க்கையோடு கூட உங்களை இணைத்து பார்த்து கொள்ளலாம். எல்லாம் தோல்வி, தொட்டதெல்லாம் தோல்வி. வேறெங்கோ ஒரு இடத்துல போய் வேறொரு காரியத்தை செய்யலாம் என்று நினைத்தால் அங்கும் கூட தோல்வியாகி விடுகிறது. எதுவுமே நன்மையாக நடக்காத ஒரு நேரத்தில் எப்படி இவர்கள் எல்லாம் நன்மையாய் நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்தார்கள்? உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலை உங்களுக்கு பிடிக்காவிட்டால், இப்பொழுது நீங்கள் ஒரு தோல்வியில் இருக்கிறீர்கள் என்றால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது திரும்பி வரும்படி எழும்ப வேண்டியது. அதாவது இன்னொரு வார்த்தையில் நான் சொல்ல போனால், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வது. டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அதுதான் நீங்கள் வெற்றியை நோக்கி திரும்புகிற முதல் படி. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் தோல்விக்கு மற்றவர்களை காரணம் சொல்லுகிறார்கள், சூழ்நிலை காரணம் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய திருமணத்தை காரணம் சொல்லுகிறார்கள், அல்லது அவருடைய கடந்த காலத்தை காரணம் சொல்லுகிறார்கள். கடந்த காலத்தை வைத்து ஒருபொழுதும் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. நீங்கள் வெற்றியடைய வேண்டுமானால் நகோமி செய்தது போல திரும்பி வரும்படி எழும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்களோ அல்லது மோசமாய் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கு நம்மை இந்த நிலையிலே வைத்திருக்கிறது. சரியான முடிவு எடுத்திருந்தால் சரியான நிலையில் இருந்திருப்போம், தவறான முடிவு எடுத்திருந்தால் தவறான நிலையில் இருந்திருப்போம். வாழ்க்கை என்பது சிறு சிறு முடிவுகளால் ஆனதுதான். நாம் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான் இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்கும்படி செய்கிறது. Every choice has its own consequence. ஒவ்வொரு தீர்மானங்களும் ஒவ்வொரு முடிவுகளும் நமக்கு ஒரு பிரதிபலனை, ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. நாம் எதை சகித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை நாம் மாற்ற விரும்ப மாட்டோம். 10 ஆண்டுகளாக ஒரே நாளிலே இவர்கள் மரித்து போய்விடவில்லை. கணவனை இழந்து விடுகிறார்கள், மூத்த மகன் இறந்து விடுகிறான், இளைய மகன் இறந்து விடுகிறான். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அதே இடத்துல ஏதோ அற்புதம் நடக்கும், அங்கேயே இருந்து நம்ம எப்படியாவது நம்முடைய வியாபாரத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் அநேகர் நினைக்கிறாங்க. ஏனென்றால் மாற்றம் தான் ரொம்ப கஷ்டமானது, மாற நாம் விரும்புகிறது இல்லை. வாழ்க்கையிலே அநேகர் தீர்மானங்கள் எடுக்க தவறி விடுகிறார்கள். வாழ்க்கை போன பாதையில் அது போட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க. எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் அது ஒரு பாடமா எடுத்துக்கிறதே இல்லை. 10 வருஷமாக அவள் இழந்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் அவள் மாற வேண்டும், பெத்லெகேமுக்கு திரும்ப வேண்டும் என்று அவள் எண்ணவில்லை. 10வது வருடத்திற்கு பிறகுதான் அவள் மாற வேண்டும் என்று எண்ணுகிறாள். அதுதான் அவளுடைய வாழ்க்கையிலே நடைபெற போகிற எல்லா நன்மைகளுக்கும் காரணமாயிருக்க போகிறது. நாம் இப்பொழுது இருக்கும் நிலை அல்ல, நாம் இப்ப எப்படி இருக்கிறோமோ அது அல்ல நம்முடைய எதிர்காலம். நாம் இன்னைக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அதுதான் எதிர்காலம். ஏற்கனவே நாம் எடுத்த தீர்மானம் தான் இன்னைக்கு நம்மளை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம நல்ல தீர்மானம் எடுத்தோம்னா இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே நல்ல ஒரு இடத்துல போய் நாம் இருப்போம்.
நகோமி திரும்பி வரும்படி எழுந்தார். 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி வரும்படி எழுந்தார். 10 ஆண்டுகள் கழித்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நினைத்தார். நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது அதற்கான முடிவு. என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. நான் இப்படி இருக்க விரும்பவில்லை, நான் இப்படி இருக்க போகிறேன், அதற்காக நான் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து எழும்புகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் நீங்கள் முதல் படி எடுத்து